நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் எப்படிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, எப்படிலாம் ட்ரேட் எடுத்துருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோ பண்ணலாம். இது நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலில் நம்ம மேனுவலாக கொடுத்து மேனுவலாக பிளாட் பண்ண லைன்ஸ். ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருந்தது. ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு அப்புறம் பி சைடில் ஐவி ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே, கம்பேரிட்டிவ்லி சியை விட பியில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த பி ஐவியை மீட் பண்ணணும், ரெண்டுத்தையும் வந்து சமன்படுத்தணும் அப்படின்றதுக்காக, ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணுன்றதுக்காக ஒரு சின்ன சி மூவ் கொடுத்தாங்க. அந்த மூவ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் அதே சஸ்டன் ஆகி நமக்கு சி சைடில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா, இது ஓப்பனிங் விவேப்புக்கு மேலேயும் நம்மளோட இண்டிகேட்டர்ஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நம்ம மார்க் பண்ண சி ரேஞ்ச் பிஇ ரேஞ்ச். ஓகேவா, இது ஒன் சி சைட்லேயே மூவ் ஆரம்பிச்சு இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வரல. ஓகே, இன்னைக்கான ஏடிஎம் பிரேக் பண்ணி கீழே வரல. ஓகே, அதனால சி சைட்லேயே மூவ் ஆன மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சிஇயோட ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ண சிஇ ரேஞ்ச், தென் இம்ப்ளைட் வாலிடிட்டி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, அது தென் ஒன் சைடு ஹெட்ஜ். ஓகே, அதையும் டெஸ்ட் பண்ணியிருக்கு. தென் அதுக்கப்புறமா ஐவி ரேஞ்ச் நம்ம பிளாட் பண்ண செகண்ட் ஐவி ரேஞ்ச். ஓகே, அது வரைக்குமே போயிருக்கு. தென் இதுக்கப்புறம் மேலே போகாமல் ஏன் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு அப்படின்றத நம்ம இண்டிகேட்டரில் நம்ம பிளாட் பண்ண ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸில் போய் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் போகலாம். இது நம்ம சேம் லெவலை அங்கே மேனுவலாக பிளாட் பண்ணோம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பர்ஸை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக இது கம்ப்ளீட்டாக பிளாட் பண்ணிடும் நமக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். இந்த ப்ளூ டாட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் மார்க்கெட் ஓப்பனிங் கேண்டில்ஸ். ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆனது ஒரு 2 கேண்டில் மட்டும் புல்லிஷ் கொடுத்துட்டு நம்மளோட சிந்தட்டிக் ஆங்கர் விவேப் அந்த லைனை தாண்டி போகலை. ஓகேவா, மார்க்கெட் அதுக்குள்ளவே இருக்கு. தென் ஸ்பாட்டோட விவேப் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தென் சிபிஆர், எஸ்டர்டே சிபிஆர், ஓகே, அதோட ரேஞ்ச் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, தென் ஓப்பன் லோ கீழே வரல. ஓகே, ஓப்பனுக்கு கீழே வரல, ஓப்பனுக்கு மேலே சிஸ்டம் ஆனதால இந்த விவேப்பை பிரேக் பண்ணதால. ஓகே, தென் அந்த ஆங்கர் சிந்தட்டிக் ஆங்கர் விவேப்பை பிரேக் பண்ணி திரும்ப மார்க்கெட் எஸ்டர்டே ஹை. ஓகேவா, இந்த கிரீன் லைன் இருக்குல்ல, இதுதான் எஸ்டர்டே ஹை. இந்த கிரீன் லைன். ஓகே, இது எஸ்டர்டே ஹை. எஸ்டர்டே ஹை தென் விவேப் ரெண்டுமே நமக்கு நல்ல சப்போர்ட்டாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இந்த விவேப் ஆங்கர் அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சு. தென் நம்ம யூஸ் பண்ண சிந்தட்டிக் விவேப், ஓகே, ரெண்டுத்தையும் சஸ்டெயின் பண்ணதால இங்க இருந்த மார்க்கெட் ஈஸியாக நம்மளோட சிஇ ரேஞ்ச், ஓகேவா, இது வரைக்குமே போயிடுச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சிஇ ரேஞ்ச் இதுலயே நம்மளோட டார்கெட் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு டே ட்ரேடிங்கோட டார்கெட் முடிஞ்சிருக்கணும். மார்க்கெட் இருந்தாலும் அதுக்கு மேலேயும் நமக்கு நல்ல மூவ் கொடுத்துருக்கு. எது வரைக்கும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ண சிங்கிள் எட்ஜ். ஓகே, ஒன் சைடு எட்ஜ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எட்ஜ் இது வரைக்குமே மூவ் ஆயிருக்கு. இது வந்து சிஇ ரேஞ்ச், இது ஒன் சைடு எட்ஜ், இது கம்பைன்ட் எட்ஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கு. ஓகேவா, மார்க்கெட் இந்த ஒன் சைடு ஹெட்ஜை, ஓகேவா, ஒன் சைடு ஹெட்ஜை போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே ரெசிஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் மூவ் ஆயிருக்கு. தென் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1230 ரிஜெக்டன் ஆகி சிஇ ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஃபாலையும் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் நம்மளால. ஓகே, தென் இங்கே திரும்ப சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இப்போ நம்மளோட ஒன் சைடு எட்ஜை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இன்னைக்கு டேவான ஹை வந்து இதுதான், அதாவது இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்போ. ஓகேவா, 1230 வரைக்கும், கிட்டத்தட்ட 1230 ஒரு 120 வரைக்குமே இதான் ஹையாக இருக்குது. இந்த ஹையை எப்போ பிரேக் பண்ணிச்சோ இந்த க்ரீன் டாட் வீக் இது வரும். இந்த க்ரீன் டாட் எப்போல்லாம் ஹையை பிரேக் பண்ணிக்குதோ அப்போ இந்த க்ரீன் டாட் வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 120 ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. டுடேஸ் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் இந்த ஒன் சைடு எட்ஜையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு ஹை வச்சிருச்சு. ஓகேவா, இங்கே ஹை வச்சது இதை தாண்டி போகலை. ஏன்? ஓகேவா, அதோட எப்போ போயிருக்கு, கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு தான் போயிருக்கு. ஆனால் இங்கே வந்து திரும்ப இங்கே ரெசிஸ்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா மேலே இருக்க இந்த ரெட் டாட் லைன் பாருங்க. ஓகேவா, நம்ம இந்த ப்ளூ லைன்ஸ் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம், வீக்லி ஃபியூச்சர் சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த வீக்குக்கு வீக்லி ஃபியூச்சர் அண்ட் மந்த்லி ஃபியூச்சர் ரெண்டும் சேம் தான். ஓகேவா, நம்ம மந்த் எண்டில் இருக்கிறதால லாஸ்ட் வீக் ப்ளஸ்
மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? இந்த சேம் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா, ஏன் இங்கே ரொம்ப ரெசிஸ்ட் ஆகி சைட் வேஸில் இருக்குது. அதனால தான் மந்த்லி ஃபியூச்சர்ஸ் ஹை, மந்த்லி கேலண்டர் ஹை. ஓகேவா? நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸோட ஹையும் எடுக்கிறோம், மந்த்லி கேலண்டர்ஸ் ஹையும் எடுக்கிறோம். ஓகேவா? ரெண்டுமே சேம். ஓகே, அதனால ஃபியூச்சர்ஸ் இதை தாண்டி போக முடியல, இங்கே ரெசிஸ்ட் ஆகுது. ஓகே, தென் இங்கேருந்து சடன் மூவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே சூப்பர் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஸ்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, ஆனால் மினிமம் பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக மூவ் ஆயிருக்கும். ஓகே, இவ்வளோ மூவ் ஆகினாலுமே திரும்ப மார்க்கெட்டை நம்ம மந்த்லி ஃபியூச்சர்ஸ்க்குள்ளே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஏன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத மேலே இருக்க சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, இங்கே மேலே போன மார்க்கெட்டை ஓகே நம்ம இதில் பார்த்து ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் இங்கே மந்த்லி ஹை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப இங்கே வரணும். ஏன் அதனால தான் இங்கே ஐவி ரேஞ்ச் இருக்குது. ஓகேவா? நம்மளோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஓகேவா? நம்ம பிளாட் பண்ண ஐவி ரேஞ்ச். ஓகேவா? மார்க்கெட் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, என்னதான் இங்கே இருக்க சிஇ செல்லர்ஸ் பேனிக் ஆகி போனாலுமே இங்கே இருக்க சிஇ செல்லர்ஸ் ஓகேவா, இங்கே இருக்க சிஇ செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஓகே, அவங்க பேனிக் ஆகாமல் மார்க்கெட்டை அழகாக கண்ட்ரோல் பண்ணி இந்த ஐவி ரேஞ்ச் கிட்டே வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? தென் இது இன்னைக்கான நம்ம ஏடிஎம்மாக எடுத்துருந்தோம்ல. ஓகே, அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனும்போது நம்ம ரேஞ்சோட லோ ரேஞ்சில் ஓப்பன் ஆனது. ஓகேவா? சரி, ஒரு நிமிஷம். ஐவி ஸ்ட்ரைக் பார்த்தோம்னா இன்னைக்கான ஐவி ஓப்பனிங் 9:30 அப்போ பி சைடில் 13.5 மேலே வந்திருக்கு. சி சைடில் பிட்வீன் 11 to 11.5 ஒரு 11.23 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 11.2 ஆர் 11.3. ஓகே, ஸ்பாட்டோட கம்மி தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ மார்க்கெட் ஒரு half அன் ஹவருக்கு ஒரு சின்ன அப் மூவ் கொடுத்துருக்கு. அப்போ அந்த டைமில் சியோட ஐவி குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஐவி ஒன்றும் பெருசாக குறையல, ஒரு ஃப்ளாட் தான். ஓகே, இது வந்து ஐவி குறைஞ்சதை நம்ம எடுத்துக்கூடாது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் ரேஞ்சில் தான் இருக்குது. பியோட ஐவி தான் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? பையர்ஸ் பி சைடில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஓகேவா? அதனால ஐவி குறைஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக ஐவி ப்ரீமியமும் மெல்ட் ஆகிருக்கும். இந்த மூவால் டெல்டாவும் சேர்ந்து பி சைடுக்கு கம்மியாயிருக்கும். ஓகேவா? பி சைடில் இன்னைக்கு பொசிஷன் எடுத்தவங்க இன்னைக்கு செம்ம அடி வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுக்கு ஓப்பனிங் ஆஃப் அன் ஹவர் உதாரணம். அதுக்கப்புறம் இங்கே ஐவி இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் ஓகே, இங்கே ஐவி இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் சியோட ஐவி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ஓகேவா? இதுதான் அல்வான்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸில். ஓகே, இண்டெக்ஸும் மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஐவியும் மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போது நம்ம எங்கே இருக்கணும்? பையரா சிஇ சைடு. ஓகேவா? நல்ல ஈஸி கேட்ச். ஓகே, தென் 10:30க்கு அப்புறம் பியூர் சைட்வேஸ் போயிட்டாங்க. ஐவி ட்ராப் ஆகிடுச்சு, இண்டெக்ஸும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லாததால் ஒரு சைட்வேஸ் போயிட்டாங்க. அரவுண்ட் ஒரு 1 o'clock மேலே தான் நமக்கு ஒரு மார்க்கெட் அப் மூவ் கொடுக்குது. சேம் டைம் நமக்கு ஐவியும் பிக்கப் ஆகுது. ஓகேவா? திரும்ப ரெண்டாவது லட்டு. ஓகே, தென் அதுக்கப்புறம் திரும்ப சைட்வேஸ் போனாங்க. ஐவி கிராஸ் ஓவர் ஆகி சைட்வேஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சியோட ஐவி டவுன். ஓகே, இந்த பக்கம் நீங்கள் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் பெருசாக மூவ் ஆயிருக்காது. ஒரு டெல்டா மட்டும் தான் கேட்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா ஐவி வந்து கிட்டத்தட்ட நியர் 12.8 இன்னைக்கு லோ கிட்டத்தட்ட நியர் 11 போயிட்டாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 2% 2.5% ஐவி செம்ம ட்ராப்பு. ஆனால் இண்டெக்ஸில் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது கடைசி மூமெண்ட்டில் வந்து ப்ரீமியம் ரொம்ப ஹைக்காக இருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான்.
நம்மளோட சார்ட்ல இது ப்ரீமியம் சார்ட்ல அதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபுல் டேக்கான ஆப்ஷன் செயின். ஓகேவா? இந்த ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா சி சைடு ஐவி எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து 13+ ஏதோ வந்து சொல்லியிருக்கோம். இந்த சைடு 17 இருந்தது. ஓகேவா? இன்னைக்கு 10.7 13.75 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏடிஎம் எதாவது வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 2500. இந்த ஏடிஎம் ஸ்பாட் ஏடிஎம்மே ஃபியூச்சர் ஏடிஎம்மும் கடைசி வீக் ஆஃப் த மந்த் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? தென் இன்னைக்கு சி சைடு பாருங்க எவ்வளோ ப்ரீமியம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகே, இ சைடு ஃபுல்லாக ரெட்டு. இங்கே பையர்ஸ் நோ என்ட்ரி டேஞ்சரஸ் ஜோன். இங்கே பையர்ஸ் கேன் என்டர் எவ்ரி ஸ்ட்ரைக். ஓகே, எங்கே வாங்கியிருந்தாலும் உங்களோடது இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் மூவ் கொடுத்துருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் நம்ம எடுத்த ப்ரீமியம் சார்ட். ஓகேவா? இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் நம்மளோட சி லோ கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு கேண்டில் பிஇபி பிரேக் பண்ணி பி ஹையை பிரேக் பண்ணி சி ஹை மேலே போக முடியல. ஓகேவா? அங்கிருந்து திரும்ப ரிஜெக்ட் ஆனது நம்மளோட பிஇபி. ஓகேவா? இங்கே சப்போர்ட் எடுத்தது, ஆனால் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி முடியாததால இன்னும் கொஞ்சம் கீழே இருந்துச்சு. திரும்ப ஒன்ஸ் இந்த பிஇபி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்து சி ஹை. ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் 191 என்ட்ரி கொடுத்துருந்தாலே நம்ம சிஇயோட ஹையை ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? தென் திரும்ப ஸ்ட்ரைக்கோட ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஓப்பனிங், கரண்ட் டே ஓப்பனிங் இல்லை, ப்ரீவியஸ் டே எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ். ஓகே, எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைக்குக்கான ஐவி ரேஞ்சை பிளாட் பண்ணோம்ல, அந்த ஐவி ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக முடியாததால இதுக்கிட்டேயே ஒரு ட்ரேடிங் நடந்திருக்கு. ஓகேவா? தென் ஒன் திங் மைண்ட் வச்சிங்க, ஐவி அப்படின்றது இண்டெக்ஸுக்கு மட்டும்தான். ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் ஐவின்றது ரெக்கமெண்டட் கிடையாது. கன்ஃபார்ம்டாக ஒர்க் ஆகும். நான் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் என்னோட சொந்த முயற்சியில் ஒரு ஐவி கேல்குலேஷனை பிளாட் பண்ணி அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் காட்டிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த ஐவி ரேஞ்சு கிட்டேயே ஒரு சைட்வேஸ் மூவ், திரும்ப இண்டெக்ஸில் ஒரு ஃபால் வந்ததால ஓகே, இண்டெக்ஸில் இந்த ஃபால் சிஇ ரேஞ்சு கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வந்தது. ஓகே, சிஇ ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போல்லாம் இந்த ஸ்ட்ரைக் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த மணி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனதால நல்ல மூவ். அதுக்கப்புறம் இந்த ஐவி பிரேக் பண்ணும், திரும்ப அதுக்கப்புறம் சைட் பேஸ் மூவ். ஓகே, இந்த கடைசி நிமிடங்கள் பாருங்க, ப்ரீமியம் ஏறி இருக்கு, திரும்ப உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இது டீப் இந்த மணித்தால ஒரு நாள் டெல்டாவால் ஐவி குறைஞ்சாலுமே டெல்டாவால் நல்ல மூவ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் தான். ஆனால் இந்த இடத்துல போய் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப தவறு. ஏன்னா கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருச்சு. ஓகே, நம்ம கேப்சர் பண்ண வேண்டியது நம்ம பிஇபி லெவலில் இருந்து மட்டும்தான். ஓகே, பிஇபி லெவலில் நம்ம இந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக போகிறோம். ஓகேவா? திரும்ப ரெண்டாவது நீங்கள் சூப்பர் ரெண்டு மேலே தான் இருக்குது. சூப்பர் ரெண்டுக்கு மேலே இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சதால ஹை ரிஸ்க் தான் எடுத்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருந்தால் ட்ரையல் பண்ணியிருக்கலாம் உங்களோட ப்ராஃபிட்டை. ஓகே, நெக்ஸ்ட் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ஓப்பனிங்கில் அரௌண்ட் ஒரு 6.5 அரௌண்டில் 65 லேக் அரௌண்டில் ரெண்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஓகே, நிஃப்டியோட ஓப்பனிங்கில் அப்படி இருந்தவங்க த்ரூ அவுட் த டே பிஇ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, 65 லேக்கில் இருந்தவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஆட் ஆயிருக்காங்கன்னா 65 ப்ளஸ் ஒரு 40 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காங்க. ஓகேவா? 40 லேக்ஸ் நியூ ஓஏ ஆட் ஆகி மார்க்கெட்டை
பி சைடில் ஆட் ஆகி மார்க்கெட் நல்லா மேலே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் சி சைடில் என்ன ஆயிருக்கு பாருங்க, அரௌண்ட் 65ல இருந்தவங்க எண்ட் ஆஃப் த டே 40 lakhs பிலோ வந்துட்டாங்க. ஓகேவா, அரௌண்ட் 20 lakhs போய் டவுன் ஆயிடுச்சு. எதனால? சி சைடு பேனிக். எங்கெங்கெல்லாம் செல் அடிச்சிருந்தாங்களோ எல்லாருமே பதட்டத்தில் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனாலேயே நமக்கு சி சைடில் நல்ல மூவ்மெண்ட் கிடைச்சதால பெருசாக ஐவி இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் அந்த சின்ன ஐவி இன்க்ரீஸ் ஆச்சுல்ல ஒரு 10 o'clock அப்புறம், அந்த மூவ்மெண்ட்டில் நல்லா கேப்சர் பண்ணியிருக்கலாம் பாயிண்ட்ஸை. அதுக்கப்புறம் சைட்வேஸில் போயிட்டாங்க. ஓகே, சின்ன சின்ன அப் மூவில் கேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி பெருசாக ஐவி அதிகமாக இல்லாததால் பையர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரீமியமாக கொஞ்சம் நார்மல் ரேட்டில் கிடச்சிருக்கும். ஏன்னா நமக்கு இன்னும் எக்ஸ்பெக்ட் தள்ளி இருக்கிறதால டைம் வேல்யூ ஜாஸ்தி, தீட்டா இன்னைக்கு கம்மியாக இருக்கும் டிகே. அதெல்லாம் ஈஸியாக என்ட்ரி ஆகி தைரியமாக இன்றைக்கி ப்ராஃபிட்டில் வெளியே வந்துருக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இது நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே மண்டேக்கான லெவல்ஸ் இது. நம்ம ஏடிஎம்மாக 25,100 எடுத்திருக்கோம். இது ஃபஸ்ட்டு ப்ளாட் பண்ண லைன் வந்து சி ரேஞ்ச். இது வந்து நம்ம மேனுவலாக கேல்குலேட் பண்ணி தான் மேனுவலாக இன்புட் கொடுத்து மேனுவலாக ப்ளாட் பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிஷன் கிடையாது. ஓகே, நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் வந்து நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலுக்கு வந்து ப்ளாட் பண்ணுறது. நம்ம ட்ரேடிங் வியூவில் தான் இதை கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ஃபஸ்ட்டு வந்து சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், தென் ஃபஸ்ட்டு ஐவி ரேஞ்ச். ஓகேவா, ஃபஸ்ட்டு டேட் வந்து ஐவி ரேஞ்ச், செகண்டு ஒன் சைடு ஹெட்ஜ், 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், செகண்ட் ஐவி ரேஞ்ச், கம்பைன்டு சி ரேஞ்ச் அண்ட் எக்ஸ்ட்ரீம். ஓகே, எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச். ஓகேவா, சேம் அப்படியே பி சைடு. ஓகேவா, இந்த கேல்குலேஷன் எல்லாமே நம்ம வெறும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வச்சு மட்டும்தான் இதை பிளாட் பண்ணுது. வெறும் மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் தான், நோ மேஜிக். ஓகேவா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு வெறும் மேக்ஸாகவே நம்பர்ஸாகவே காட்டிடுவாங்க. நான் மட்டும் தான் உங்களுக்கு இதை ஒரு இண்டிகேட்டராக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதால சார்ட் வழியாக உங்களுக்கு காட்டுறேன். எது ஏடிஎம், எது சி ரேஞ்ச், எது பி ரேஞ்ச், அடுத்தடுத்த லெவல்ஸ் என்னென்ன, எப்படி எப்படி ரெஸ்பெக்ட் ஆகிருக்குன்ட்டு. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு, என்னோட லெவல்ஸ் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியுங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஆட்டோமேட்டட். ஓகேவா, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும் வேல்யூஸை, கம்ப்ளீட்டாக இதுவே ப்ளாட் பண்ணிக்கோம். ஆனால் இந்த வீக்லி மந்த்லி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆட்டோமேட் பண்ணல. எதனாலனா என்னோட ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட ஒரு 500 லைன்ஸ் இருக்கிறதால ட்ரேடிங் வியூவோட அந்த இண்டிகேட்டர் ரன் ஆகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குது. எனக்கு வரணுங்கிறது 20 செகண்ட்ஸ் ஆகுது உங்களோட இன்புட்டை நான் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ப்ளாட் பண்ணுறதுக்கு. டூ மச் ஆஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி அதனால் சில கண்டிஷன்ஸை நான் வந்து மேனுவலாக மாற்றிருக்கேன். ஓகே, எதுனா இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் மாற்ற போகிறோம், இது மந்த்லி ஒன்ஸ் தான் மாற்ற போகிறோம். அதனால் இது வீக்லி ஒன்ஸ் இன்புட் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். இதுக்கு இது மந்த்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். மற்றபடி இன்ட்ராடேக்கு தேவையான டெய்லியிலேருந்து டெய்லி ஹை லோ, கரண்ட் ட்ரேடிங்கில் ஹை லோ எங்கே இருக்குது, ஓகேவா, ஒரு கேண்டில்ஸ்க்கும் இப்போ இது இந்த டைமுக்கு இது ஹை. ஓகே, இதை பிரேக் பண்ணோடனே அடுத்து 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 அடுத்துன்னு ப்ளாட் பண்ணிகிட்டே போகும். ஓகேவா, அதுக்கப்புறம் இது ஹை வந்து ஒரு 10:30 ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு இந்த ஹையை ப்ரீச் பண்ணவே இல்லை. ஆனால் 11:30க்கு அப்புறம் இதை உடைக்குது. ஓகேவா, அப்போ இங்கே ஒரு க்ரீன் டாட் ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்மளோட புரோக்கர் டெர்மினலில் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம மேனுவலாக இதெல்லாம் பார்த்து 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 ப்ளாட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் நம்ம இதில் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மற்றபடி இந்த லைன்ஸ் எல்லாமே தான். இதில் மட்டும் நான் ஐவி மட்டும் இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஓகே, இதை நான் இன்னும் இந்த 2 டேஸில் ஐவியும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மண்டேலேருந்து உங்களுக்கு ஐவி ரேஞ்சும் இதை ப்ளாட் ஆக்குற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, நான் ஐவி அதில் பார்க்குறதால இதில் பெருசாக ஐவி கான்சன்ட்ரேட் பண்ணல. ஓகே, இது லெவல்ஸ் மட்டும் தான் பார்க்குறேன். மற்றபடி இந்த மந்த்லி ஃபியூச்சர் இது எல்லாமே வந்து நம்மளோட மேனுவல் இன்புட்டில் தான் இது ப்ளாட் ஆகுது. ஓகேவா, ஒன் டைம் ப்ளாட் பண்ணால் போதும். நம்ம இது த்ரூ அவுட் த வீக், த்ரூ அவுட் த மந்த் இது சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நமக்கு இன்ட்ராடேல பண்ணுறது மட்டும்தான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அது கூட வந்து நம்ம வெறும் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகேவா, கிட்டத்தட்ட ஒரு 3 காப்பி பேஸ்ட்டு, ஒரு 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான், என்னென்ன ஸ்ட்ரைக் அப்படின்றத சேஞ்ச் பண்ணுவோம். எதுக்காக இந்த ஃபியூச்சரை கேல்குலேட் பண்ணுறதுக்காக. அவ்வளோதான், சிம்பிள். இது மேலே இருக்க பாருங்க, இதுதான் நம்ம
ப்ரோக்கர் டெர்மினலில் ப்ளாட் பண்ணுறது. இது ஈச் லைன் நம்ம ஒரு லைனையும் போய் எடிட் பண்ணி வேல்யூ கரெக்டாக கொடுக்கணும். இதை தப்பாக கொடுத்துட்டோம்னா பிரச்சனை. ஒரு வேல்யூ தப்பாக கொடுத்துட்டா கூட. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இது வந்து நான் தனியாக எக்ஸலில் கேல்குலேட் பண்ணி வர ஆன்சரை கேல்குலேட் பண்ணி வர நம்பர்ஸை நான் இதில் இன்புட்டாக கொடுக்கணும். ஒரு லைனில் மாற்றி கொடுத்துட்டா எனக்கு தொல்லை. ஆனால் இதில் அப்படி கிடையாது. நான் வெறும் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அதை மட்டும் இன்புட் கொடுத்தாலே போதும். இதுவே அந்த மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன் எல்லாத்தையும் பண்ணி எனக்கு தேவையான லைன்ஸை இதே ஆட்டோமேட்டிக்காக பிளாட் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் இந்த இண்டிகேட்டரோட மேஜிக். ஓகே, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுதுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மணிக்குள்ளேயே எனக்கு க்ளோசிங் டேட்டா கிடச்சிரும். ஓகேவா? என்எஸ்சியிலேருந்து அதை வச்சு கம்ப்ளீட்டாக நான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே 9:15க்குன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 12 ஹவர்ஸ் முன்னாடியே நான் இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே என்னால் ஃபார்ம் பண்ணிட முடியும். இதில் தான் இந்த லெவல்ஸை தான் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றது கிட்டத்தட்ட நான் டே பை டே பார்த்துட்டு இருக்கேன். இந்த லெவல்ஸ் ஒரு நாளும் சப்போர்ட் பண்ணுது. அடிஷ்னலாக நான் சில இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த சூப்பர் ட்ரெண்டு, இந்த மூவிங் லைன் ஆவரேஜ் அதெல்லாம். ஓகேவா? அது எனக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் வெறும் மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸை வச்சு ஆப்ஷன் செயின் இதை வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தாலே போதும். ஓகேவா? சின்ன விஷயம் தான். நம்ம அந்த சின்ன விஷயத்த விட்டுட்டு அதை பெரிய பிரச்சனையாகவே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, உன்னிப்பாக கவனிச்சாலே போதும். இந்த மேத்தமெட்டிக்கல் வேல்யூஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, அதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோவும் என்னோட லெவல்ஸ் என்னோட இன்புட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.